மார்னிங் சாம்பியன் நம்ம கூட வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இருக்காரு இமானுவேல். ஸோ இமானுவேல் வந்து இன்னைக்கு ஒரு கொஸ்டின் ப்ரோன் ஜோன், எப்பவுமே எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் ப்ரோன் ஜோன் அப்படின்னு பார்த்து படிச்சோம்னா நமக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் ப்ரோன் ஜோன் என்னென்ன அப்படின்னா டர்பைன் அண்ட் பம்ப்ஸ், அதில் வந்து டர்பைன், பம்ப்ஸு, கம்ப்ரஸர், இது மூணுமே வந்து நமக்கு எப்படி இதுவாக போகுது அப்படின்றத இது பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சில ரிலேஷன்லாம் பார்க்க போகிறோம். ரிலேஷன் பார்த்துட்டு தான் அப்புறம் இது பண்ண போகிறோம். ஸோ என்னன்னா ப்ரெஷருக்கும் ஹெட்டுக்கும் ரிலேஷன் என்ன? Pressure is directly proportional to H. ஸோ ப்ரெஷர்னா சின்ன பி சொல்லுவோம், ஹெட் வந்து capital H, this small letter p. ஓகே, ஸோ p is proportional to H. h. ஸோ ப்ரெஷரும் ஹெட்டும் வந்து Directly proportional. டைரக்ட். when you want to remove the proportionality என்ன பண்ணணும்? Specific weight. put constant. Constant. போடுவோம். கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து it is the Specific weight. specific weight அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்டும் ஹைட்டும் சேர்ந்தா Specific weight-um ஹைட்டும் சேர்ந்தா pressure. ப்ரெஷர்டா அப்படின்ற இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா பவர் வந்து கேபிட்டல் பி, ப்ரெஷருக்கு ஸ்மால் பி, பவருக்கு கேபிட்டல் பி. பவர் அப்படின்னா இட் இஸ் a product of pressure and discharge. pressure and discharge சேர்ந்தா பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல என்ன அப்படின்னா ப்ரெஷருக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷருக்கு காமா இன்டு இதுதான் பவருக்கு இன்னொரு ஃபார்முலா. பவருக்கு ரெண்டாவது ஃபார்முலா வந்து காமா HQ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதுல பவர் கான்ஸ்டன்டா இருந்தா, ஸோ இதுவும் பவரை நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். ப்ரெஷர் அண்ட் டிஸ்சார்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு when power is constant ஆ இருந்தா. இதுல இன்னொரு ரிலேஷன் என்னன்னா pressure is inversely proportional to discharge. இப்போ நம்ம இன்னொரு இது என்ன தெரிஞ்சுக்கணும், pressure is inversely discharge. இங்க pressure is directly proportional to head. சரிங்களா? இதுல பாக்கும்போது இந்த ஃபார்முலால பாக்கும்போது காமாவும் கான்ஸ்டன்ட் ஆயிடும். இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க h is inversely proportional to Q discharge. h is inversely proportional to discharge. அதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா q is directly proportional to n. q is directly proportional to n. சோ நம்ம மொத்தம் வந்து 4 தொடர்பு ஞாபகம் வச்சுக்க போறோம். 4 தொடர்பு என்ன அப்படின்னா pressure எவ்வளியே ஹெட்டும் அவ்வளி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். pressure எவ்வளியே ஹெட்டும் அவ்வளி. discharge எவ்வளியே ஸ்பீடும் அவ்வளி. ஸோ ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம். ப்ரெஷர் எவ்வளியே, டிஸ்சார்ஜ் ஹெட் அவ்வளியே, டிஸ்சார்ஜ் எவ்வளியே ஸ்பீடும். இப்போ ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க கண்டுபிடிச்சோம். ப்ரெஷர் ஹெட்டும் டிஸ்சார்ஜ் ஸ்பீடும் சொந்தக்காரங்க. அப்ப எதிரும் புதிருமா நிக்கிறவங்களை கண்டுபிடிக்கும். ப்ரெஷர் எவ்வளியே, டிஸ்சார்ஜ் எதிர்வழியே அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரெஷர் எவ்வளியே, டிஸ்சார்ஜ் எதிர்வழியே. ஸோ அதே போல ஹெட் எவ்வளியே, டிஸ்சார்ஜ் எதிர்வழி அப்படின்னு போட்டோம். அதே போல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஹெட்டுக்கும் ஸ்பீடுக்கும், ஹெட் எவ்வளியே ஸ்பீடு எதிர்வழி. ஸோ ப்ரெஷர் எவ்வளியே ஸ்பீடு எதிர்வழியே அப்படின்றது. ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. யார் சொந்தக்காரங்க, யாரு எதிராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கான்செப்ட். பிஹெச்சும் செட்டா ஞாபகம் வச்சுக்கணும், QVN செட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது மூலமா நம்ம ஒரு கொஸ்டின் ப்ரோன் ஜோன், ஃபுல்லாக ஒரு கொஸ்டின் ப்ரோன் ஜோன். டிவைஸ், எந்த டிவைஸ் எப்படி நம்ம இன்ஜினியரிங் வந்து அப்ளிகேஷன் நாலேஜ் வந்து கற்றுக்க போகிறோம். இன்ஜினியரிங் வந்து அப்ளிகேஷன் நாலேஜ் கற்றுக்க போகிறோம். எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்கு எந்த மாதிரி டிவைஸ் வந்து சூட் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த யாரெல்லாம் ரிலேட்டட் அப்படின்றது ஞாபகம் வச்சுப்போம். ஸோ பி ப்ரெஷர் வந்து ப்ரெஷரும் ஹெட்டும் வந்து சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷரும் ஹெட்டும் சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜும் ஸ்பீடும் சொந்தக்காரங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்க மூலியமா என்னென்ன டிவைஸ் வந்து எதுக்கு சூட் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன டிவைஸ் எதுக்கு சூட் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம்.